யூகேல 1902லேருந்து ரேபிஸ் இல்லைங்க. ரேபிஸ் வந்த நாய்களை கொல்றது, அதுங்களுக்கு பர்த் கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் கூட க்ரூயாலிட்டி கேட்கும் போது எவ்வளோ சென்ஸ் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு தோணுது. அவங்கெல்லாம் உள்ளே போயிட்டு அந்த பேட்டா ஆர்கனைசேஷன் அந்த என்ன இருக்குதுன்னு அவங்க பார்த்தாங்களா? ஒரு வேளை நீங்கள் அபேண்டன் பண்ணுற போகிற நாயோ ஏதோ ஒரு இதுவோ யாரையா போய் கடிச்சிருச்சுன்னா ஜெயிலில் தள்ள கூட செய்வாங்க. இப்போது இந்த அனிமல் லவர்ஸுக்கெல்லாம் நான் ஒரு கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறேன். திருடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க, அதுக்காகவா இல்லாமல் அங்கே நாயை வீட்டில் வெளியில் சுற்ற விட்டுட்ருப்பா? அவளோட சிஸ்டமை வந்து பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் இருக்குது. திருடன் இந்த ஊரில் வந்திருக்கிறான், நிறையா இருக்கிறான், திருட்டு நிறையா நடக்குதுன்னா யாரை கேள்வி கேட்போம்? நம்ம சட்ட அமைப்பையும் நம்மளோட போலீஸ் துறை என்ன செய்யுதுன்றதையும் நம்ம கேள்வி கேட்போம். இங்கே என்னங்க நம்ம நாயை கேள்வி கேட்டுட்ருக்கோம். ரேபிஸ் நோய் மற்ற அனிமல்ஸை கடிக்கும் போது மற்ற விலங்குகள், நான் சொல்கிறது நிறைய கடிச்சிச்சுனாலோ இல்லை ஓநாயை கடிச்சிச்சுனாலோ இல்லை யார் மனுஷங்க செத்தா கவலைப்பட மாட்டீங்க, குரங்கு செத்தா கவலைப்பட மாட்டீங்க, நாய்க்கு மட்டும்தான் கவலைப்படுவீங்க. எம்பத்தி சுருக்கி வச்சிருக்கிறீங்க. ஹாய் மக்களே, வணக்கம், வெல்கம் டு தமிழ் குட் டு கோ சேனல். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து தெருநாய்கள் பற்றி. நான் பற்றி பார்த்ததுக்கப்புறம் வந்து இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஆனால் மற்றவங்க இதை பற்றி பேசியிருக்கிறாங்க, நிறைய சேனல் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறதுக்கும் நான் பேசுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் இருக்கிறது யூகே. இது எப்படி யூகே, யூஎஸ் இந்த மாதிரியான வெளிநாடுகளில் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க? யூகேல 1902லேருந்து ரேபிஸ் இல்லைங்க, அது தெரியுமா? ரேபிஸ் இல்லை, இங்கே இருக்கிற தெருநாய்க்களை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்புறம் இது எனக்கு பேசணும்னு தோன்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், எங்களுக்கு நிறையா பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கூட பேசும்போது அவங்க ரொம்ப அசால்ட்டாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் இதை பற்றி நம்ம பேசி அவேர்னஸ் பண்ண. ஏன்னா பேட்டான்றது வந்து அந்த ஆர்கனைசேஷன்றதே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிலேருந்து தான் நம்ம ஊரில் வந்துச்சு. அந்த பேட்டா என்ன சொல்லுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அதை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக, ஏன்னா நான் வந்து கமெண்ட்ஸை படிக்கும் போது எல்லாத்தையும் பற்றி கமெண்ட்ஸில் பார்க்கும்போது பேட்டாவை ஜென்ரலாக சொல்கிறாங்க, எல்லாம் இந்த ஆர்கனைசேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்கனைசேஷனில் உள்ள என்ன இருக்குன்னு போய் உட்காந்து படித்து பார்த்தோன்னா அங்கே எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனே வேறு. தெரிஞ்ச வரைக்கும் மக்களோட அறியாமையினால் இதை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ வாங்க இன்றைக்கி டாபிக் என்னன்றது நம்ம டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ், மதன் கௌரி சேனல், ஜிகே, அப்புறம் நியானானால கூட பேசினாங்க. எல்லா இடத்துலையுமே நிறைய சேனல்ஸ் வந்து எவ்வளோ கோவிடுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லாக வந்து எவ்வளோ கேசஸ், டாக் பைட் மட்டுமே எவ்வளோ பேர், அதில் நோய் வந்தது எவ்வளோ பேர், இறந்தது எவ்வளோ பேர், அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, இது எல்லாத்தையும் பற்றியும் பேசினாங்க. அதை தாண்டி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி நாய்களை கொல்றது, ரேபிஸ் வந்த நாய்களை கொல்றது, அதுங்களுக்கு பர்த் கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் கூட க்ரூயாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கங்க. சில சமயம் அது கேட்கும் போது எவ்வளோ சென்ஸ் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு தோணுது. அவங்கெல்லாம் உள்ளே போயிட்டு அந்த பேட்டா ஆர்கனைசேஷன் அந்த இதில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு அவங்க பார்த்தாங்களான்னு சத்தியமாக தெரில. அவங்க சொல்கிறது கருணை கொலை வந்து பண்ணலாம். ஆர்கனைசேஷன் வெப்சைட் போய் பாருங்கள். அது முன்னாடி காலத்தில் யூகேல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கன் ஷூட் பண்ணி கொண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயுமே நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கிறேன், நாய்ங்களெல்லாம் கார்பரேஷனில் கூப்பிட்டு போய் கொன்றுவாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் முன் வந்து தெருநாய்களெல்லாம் வந்து கொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஐசோலேட் பண்ணுங்கள், பர்த் கண்ட்ரோல் பண்ணுங்கள், தனிமைப்படுத்தி அதுக்கு ரேபிஸ் எதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ரேபிஸ் இருந்தால் கருணை கொலை பண்ணுங்கள், ரேபிஸ் இல்லைன்னா தனிமைப்படுத்திட்டு அதுக்கு பர்த் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, அதாவது குழந்தை அதுக்கு மேலே கருத்தரிக்காமல் அதை வந்து அதுக்கு சர்ஜரியோ அது மாதிரி பண்ணிவிட்டு வெளியில் விட்டுருங்க அப்படின்றது தான் பேட்டா ஆர்கனைசேஷன் அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குங்க. கம்ப்ளீட்டாகவே இன்ஃபர்மேஷன் வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவங்க அவேர்னஸ் இல்லாமல் பேசுகிறாங்க. இதனால் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் நம்ம ஊரில் வர முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கே சேஃப்டி இல்லை. யூகே வெப்சைட்டில் போய் பாருங்கள், நம்ம இந்தியாவை பற்றி என்ன போட்டிருக்கிறாங்கன்னு. தெருநாய் இருக்கும், ஜாகிரதையாக போங்கன்னு போட்டிருக்கிறாங்க. நம்மளோட ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருது, வயசானவங்களுக்கு பிரச்சனை வருது, கால் நடக்க முடியாதவங்களுக்கு பிரச்சனை வருது. இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நாய் பூனைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஊர்லலாம் நம்மளுக்கு வளர்க்க முடியாது, வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது. எனக்கு எப்போவுமே அது ஒரு ஏக்கமாகவே இருந்திருக்கு. அவ்வளோ பிடிச்ச ஒரு ஆள், அவ்வளோ நாய் பூனையை பிடிச்ச ஒரு ஆள். எனக்கு அந்த சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழுக வருதுங்க. ஒரு குழந்தைய சுற்றி ஒரு 7-8 நாய் 10 நாய் பிடிச்சி இழுக்குது.
ஒரு சின்ன வயசில் நான் வந்து ஒரு ஆடை வெட்டுறதை பார்த்துட்டு அது எனக்கு அந்த ஆடை நான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சி நான் வெஜிடேரியனே சாப்பிடாம ஒரு பியூர் வெஜிடேரியனுங்க நான். அவ்வளோ வந்து ஒரு அனிமல்ஸ் மேலே லவ் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எனக்கு வந்து அந்த குழந்தைய ஒரு சுற்றி ஒரு 7-8 நாயை சுற்றி கடிக்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இல்லை எத்தனை பேர் ரேபிஸ் வந்து இறக்குறாங்க, அதை விட கொடுமை. அதெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா இன்னுமே மனசு பதறுது. யூகேல என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் பேசணும்னு மெயினாக நினச்சேன். இங்கே வந்து 1902 ஸ்டாப் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அதுக்கு இவங்க எவ்வளோலாம் உழைச்சிருக்காங்க. அந்த டைமில் கன் ஷூட் பண்ணி இந்த பேட்டா ஆர்கனைசேஷன் வந்து நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. கருணை இல்லாமல் கொல்லாதீங்க, அந்த ரேபிஸ் வந்த நாயை கருணையோடு கொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க முதல்ல வந்து இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணது, இம்போர்ட்டட் டாக்ஸை உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்றது இவங்களோட ரொம்ப ரொம்ப பெரிய ரூல். இம்போர்ட்டட் நாய்களை அவங்க தனிமைப்படுத்தி அது ரேபிஸ் சிம்டம் காட்டுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட வந்து ஓனர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. இது ஒரு ப்ராசஸ், நிறைய செலவாகும். இம்போர்ட்டட் டாக்ஸ் உள்ளே வரதே பெரிய விஷயம். ஆனால் நம்ம ஊர் நாட்டு நாய்ங்கள்லாம் ரோட்டில் விட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி உலகத்தில் இருக்கிற அத்தனை நாய்ங்களையும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்ருக்குறோம். அதுதான் வந்து முக்கியமாக இவங்க ரேபிஸ் இங்கே இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு போட்டிருக்கிறாங்க. இல்லீகலாக யாராக கொண்டு வந்தானா ரொம்ப பெரிய பிரச்சனையாங்க. இங்கே அது இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே தள்ளுற அளவுக்கு அவ்வளோ பெருசாக போகுமா, ஃபைன் எக்கச்சக்கமாக இருக்குமா. இங்கே என்ன நடக்குது தெரியுமா, நீங்கள் அப்படி வந்து இந்த ஊரில் மட்டும் வந்து உங்கள் வீட்டில் வளர்த்த நாயை ரோட்டில் மட்டும் விட்டு பாருங்களேன், நீங்கள் அபேண்டன் மட்டும் பண்ணி பாருங்களேன். நான் ஒரு இதில் படித்தேன், ஆர்டிக்கலில் படித்தேன், 5000 பவுண்டு வரைக்கும் போடுவாங்களாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். வெளியில் வந்து அந்த நோஸில் இது போடாமல் வெளில கூட்டு போய் ஒருவேளை அந்த நாய் யாரையா கடிச்சிச்சுன்னா அதுக்கு ஃபைன். இது எல்லாத்துக்குமே ஃபைன் மட்டும் கிடையாது, இம்ப்ரிசன்மெண்ட்டு. ஒருவேளை நீங்கள் அபேண்டன் பண்ணுற ரோட்டில் விட்டு போகிற நாயோ ஏதோ ஒரு இதுவோ யாரையா போய் கடிச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். உங்களை ஜெயிலில் தள்ள கூட செய்வாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க. அவ்வளோ சீக்கிரம் இங்கே தெரு நாயை பார்க்க முடியாது. இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, லோக்கல் நம்ம இதில் ஒரு ஏரியா கவுன்சிலர்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஏரியாவுக்கும் இருக்கிறாங்க பார்த்துக்கிறதுக்கு. அவங்க வந்து ரோட்டில் ஏதாவது நாய் இருக்கான்றது செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க இருந்ததுன்னா அதை உடனே ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஓனர் ஒரு வேளை தொலைச்சிருப்பாங்க. முக்கால்வாசி பூனை நாயெல்லாம் வளர்க்குறவங்கெல்லாம் சிப்பு போடுவாங்க. அது கழுத்துக்கிட்ட வந்து சிப் போட்டு அட்ரஸ்ஸு ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க, அது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி இருந்தால் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவங்களும் வந்து சந்தோஷமாக ஐயோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. ஒரு வேளை வேணும்ன்ட்டே விட்டுருந்தானா அவங்க எல்லாம் என்கொயரிலாம் பண்ணி ரொம்ப பெரிய பிரச்சனை அவங்களுக்கு காத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஊருக்கு வந்து 5 வருஷம் ஆக போகுது. ஸ்ரீலங்கா போயிருக்கோம், நிறையா ஒரு 15 கண்ட்ரி ட்ராவல், யூரோப்பில், ஃப்ரான்ஸு, ஸ்விட்சர்லாண்டு, அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போயிருக்கோங்க. எங்கேயுமே தெருநாயை பார்க்க முடியாதுங்க. ஒரு இடத்துல கூட பார்த்தது இல்லை. என்னோட கொஸ்டின் என்னென்னா, உங்களால் முடியலன்னா முதல்ல வீட்டில் வந்து வளர்க்காதீங்க. வளர்த்துட்டு ஒரு ஆள் அதுக்குன்னு அப்பாயின்மெண்ட், பணக்காரங்களை சொல்கிறேன், அதுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வெளில போக விடாதீங்க. அப்படி அனுப்புறீங்கன்னா அந்த நாயை அந்த இது மாதிரி போட்டு வலை மாதிரி போட்டு அதை அனுப்புங்க. அது யாரையா போய் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யாரையா போய் கடிச்சிச்சுன்னா அதுவும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, ஜெயிலுக்கு போக ரெடியாக இருங்க. அதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக அதுக்கு வந்து ரைஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து சிவிக் சென்ஸ். நம்ம ஊரில் எல்லாருக்கும் சிவிக் சென்ஸ் மாறிடுச்சான்னு பார்த்தோன்னா இல்லை. நம்ம வந்து ஆனால் நிறையா மாறி இருக்கிறாங்க, எல்லாருக்கும் மாறலை. அந்த சிவிக் சென்ஸ் மாறாத சில பேர், அது கொஞ்சம் கூட இல்லாத சிவிக் சென்ஸே இல்லாத சிலரை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம வந்து ரோட்லேயே யூரின் போகிறத வந்து அந்த சிலர் வந்து ரோட்லேயே யூரின் போகிறத கண்டுக்க மாட்டுறாங்க. ஆனால் இந்த ஊரில் நாய் வந்து ரோட்டில் கக்கா போனோன்னா அவங்க கவர் வச்சுருப்பாங்க பேக்லேயே, அதெல்லாம் அதை எடுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்து அதுக்குன்னே தனியாக டஸ்ட்பின் இருக்கும். டாகோட பூப் போடுறதுக்குன்னே அங்கே ஒரு தனியாக டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, அதில் போட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இருப்பாங்க. அவங்க எடுக்கிறவங்களும் பார்த்தோன்னா கவர்லேயே இருக்கும், அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது. அந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் எப்படின்னா அந்த சிவிக் சென்ஸ் இல்லாத சிலர் ரோட்லேயே பாத்ரூம் போவாங்க, யூரின் இதெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு பெரிய கூட்டமாக டிராஃபிக்லாம் போகிற இடத்துலையே வந்து நான் பார்ப்பேன், இப்படி இந்த போஸ்டரில் இத்தனைக்கும் எழுதியிருப்பாங்க ரோட்டில், இங்கே சிறுநீர் கழிக்காதீர், அங்கே போவாங்க. அப்போ மனுஷனே இந்த நிலமைன்னா நான் எப்படி பார்ப்பாங்க? அது போனான்னா போயிடுவாங்க. இதெல்லாம் யார் கடைசியில் க்ளீன் பண்ணுறது? நான் க்ளீனர்ஸ் அவங்க பாவம், அவங்களுக்கு சம்பளமும் அதுக்கு அளவுக்கு இல்லை, அவங்க தான் க்ளீன் பண்ணுவாங்க. அது என்ன அவங்களுக்கு அங்கே வேலை செய்கிறதுக்கு இந்த ஊரில் வேலை செஞ்சால் இதை விட சம்பளம் வேறு அதிகம்.
இவ்வளோ க்ளீனாக இங்கே இன்னும் சூப்பராக ஜம்முன்னு இருக்கலாம். நம்ம ஊரில் வந்து மாட்டு முழிக்கிறாங்க பாவம் அவங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போது இந்த அனிமல் லவர்ஸுக்கெல்லாம் நான் ஒரு கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் நீயா நானால பார்த்தம்போது அவங்க சொன்னது என்னென்னா, நாய் இல்லைன்னா தெரு நாய் இல்லைன்னா எலி அதிகமாகிடும். ஆக்சுவலாக அது அப்படியா அப்படின்னு போயிட்டு நான் உள்ளே செக் பண்ணி பார்த்தா அப்படி கிடையாதுங்க. என்ன காரணம்னா, ரொம்ப தெளிவாக யூகேல சொல்லிருக்கிறாங்க, ரோட்டில் நீங்கள் குப்பை போடும் போது ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பாடு கீழே போட்டாலோ உங்கள் வீட்டில் சாப்பாடெல்லாம் கீழே செதறி இருந்தாலோ கண்டிப்பாக எலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தானா பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் வீடை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. இங்கே ரெண்ட்டு விடும் போது அவங்களும் வந்து இங்கே ஃபுட்டெல்லாம் கீழே போடாதீங்க, கீழே போட்டிங்கன்னா எலி தொல்லை இந்த வீட்டில் அதிகமாகும், அது ப்ராப்பர்ட்டிக்கு பிரச்சனை வரும். ஏன்னா இவங்களுக்கும் எலிக்குமான அந்த தொடர்பு ரொம்ப பெருசு. பிளேக்கெல்லாம் இங்கே தான் பெருசாக வந்துச்சு. அதனால் அதை படிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிறதுன்னா, எலி வந்து இதனால் இன்க்ரீஸ் ஆகலை, சாப்பாடு கீழே அங்கங்கே செதறி இருக்கிறனால அதை சாப்பிட்றதுக்கு வரதுனால அது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் நம்ம வீட்டையும் நாட்டையும் சுத்தமாக வச்சுருந்தானா இந்த எலி தொல்லை இருக்காது. அதுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா, நான் குப்பை ரோட்டில் போடுவேன், நாய் வந்து அது கவிட்டு போகும், கவரத்துக்கு நாய் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற மாதிரி, கவரத்துக்கு நாய் இல்லைன்னா எலி வரும்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு முதல்ல குப்பையை ரோட்டில் போடுறீங்க வந்து இருக்குது. நான் எல்லாரையும் மறுபடியும் நான் எல்லாரையும் சொல்லலை, அந்த ஒரு சில பேரை மட்டும் சொல்கிறேன். அதுக்கிட்ட இருக்கிற ரேபிஸ் நோய் வந்து அது மற்ற விலங்குகளுக்கும் அனுப்பும். அது வந்து நிறையா நடந்திருக்கான், எனக்கு அது தெரியாது. இதை பற்றி டாபிக் பற்றி உள்ளே போய் படிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. அது மூலமாக ரேபிஸ் நோய் மற்ற அனிமல்ஸை கடிக்கும் போது மற்ற விலங்குகள், நான் சொல்கிறது நிறைய கடிச்சிச்சுனாலோ இல்லை ஓநாயை கடிச்சிச்சுனாலோ இல்லை வந்து குரங்க கடிச்சிச்சுனாலோ அதுக்குமே ரேபிஸ் வருது. அப்போ நீங்கள் என்ன அனிமல் லவர்? இதை நான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன அனிமல் லவர் தானே, இல்லைனா டாக் லவர்னு சொல்லி கீழே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார் மனுஷங்க செத்தா கவலைப்பட மாட்டீங்க, குரங்கு செத்தா கவலைப்பட மாட்டீங்க, நாய்க்கு மட்டும்தான் கவலைப்படுவீங்க. எம்பத்தி சுருக்கி வச்சுருக்கிறீங்க. அது வந்து என்ன மாதிரி மனநிலைன்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். திருடம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. அதுக்காகவா இல்லாமாங்க நாயை வீட்டில் வெளியில் சுற்ற விட்டுட்ருப்பாங்க? எனக்கு புரியல. நம்மளோட சிஸ்டமை வந்து பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் இருக்குது. திருடன் இந்த ஊரில் வந்திருக்கிறான், நிறையா இருக்கிறான், திருட்டு நிறையா நடக்குதுன்னா யாரை கேள்வி கேட்போம்? நம்ம சட்ட அமைப்பையும் நம்மளோட போலீஸ் துறை என்ன செய்யுதுன்றதையும் நம்ம கேள்வி கேட்போம். இங்கே என்னங்க நம்ம நாயை கேள்வி கேட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, டாக்ஸு இதெல்லாம் ஹண்டர் வெரைட்டியை சேர்ந்தது. அதுங்க நான் பூனைங்களை பற்றி படிக்கும்போது கூட சொல்கிறாங்க, அது ஹண்டர் வெரைட்டியை சேர்ந்தது. அதுங்கெல்லாம் வந்து வேட்டையாடுற குணம் இருக்கும், அதோட குணமே இப்படி தான், அது அப்படி தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? மனுஷங்க என்னவா இருந்தாங்க நான் யோசிச்சு பார்த்தேன். பல 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 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்களுமே ஹண்டர்ஸ் தான், நம்மளுக்குமே ஹண்டர் இன்ஸ்டிங்க்ட் தான். நம்மளுமே இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்தமான் அந்த நிக்கோபார் பக்கத்தில் வந்து சென்டினென்டல் ஐலாண்டா உள்ளே போய் பாருங்கள், நாய் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஹண்டர் இன்ஸ்டிங்க்ட்னு, நீங்கள் கிட்ட வந்தாலே அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அம்பு விடுவாங்க. அது ஹண்டர் இன்ஸ்டிங் தானே, அதுவும் அதுதானே, எனக்கு தெரிஞ்ச அதுதான். ஸோ நம்மளோட மனுஷனுக்கும் அதுதான். அந்த ஒரு ஹண்டர் இன்ஸ்டிங்க்ட்றது மனுஷனுக்கு இருக்கணும். இருந்தால் தான் நம்மளும் வாழ முடியும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இனம் வந்து அதுங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இன்னொரு இதை அட்டாக் பண்ண வருது. ஆனால் நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்க நம்ம ஒன்றுமே பண்ணலை. நம்ம இனத்து மேலே ஒரு ஜென்ரலாக சொல்லிடுறோம், மனுஷங்களாமே மோசம், நாய் தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி நம்மெல்லாம் ரொம்ப வசனம்லாம் பேசுகிறோம். இவ்வளோ மனுஷங்களை வெறுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம இனத்தை நம்மளே வெறுக்கிறது இது இப்படியே போச்சுன்னா ஒரு காலத்தில் நம்ம ஹியூமன் வந்து எக்ஸ்டின்ட்டே ஆகிடுவாங்க. டைனோசரஸ் அழிஞ்சு போயிடுச்சு, இது அழிஞ்சு போச்சு, அது அழிஞ்சு போச்சுன்ற மாதிரி இந்த ஸ்பீசிஸே அழிஞ்சு போயிடும். அது கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து நாய் பூனைக்கு இருக்கிற அதே ஹண்டர் இன்ஸ்டிங்க்ட் தான் நம்ம வந்து மனுஷங்களுக்குமே இருக்குது. எங்களோட ஃப்ரெண்டு வந்து இங்கே பிரிட்டிஷ் ஃப்ரெண்டு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாங்க, டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் இதுதான் வித்தியாசம் அப்படின்ட்டாங்க. மறுக்கவும் முடியாது, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் கஷ்டமாக இருக்குது. அப்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம டெவலப்பிங்லேயே இவ்வளோ வருஷமாக இருக்கிறதுக்கு அதுவும் கூட காரணமாக இருக்கும். நம்ம அது என்னன்னு யோசிக்க வேண்டியது நம்மளோட கடமை. எனக்கு என்ன கொஷின் ரைஸ் ஆச்சுன்னா, இந்த யூகேவோட பாப்புலேஷன் கம்மி தான், இந்த பாப்புலேஷனே இவங்க வந்து இவ்வளோ நல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, கவர்மெண்ட் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1902ன்னா எவ்வளோ வருஷம் யோசிச்சு பாருங்கள், 100 வருஷத்துக்கு மேலே.
அவங்க வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க, ரேபிஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஊர் மக்களும் இந்த ஊர் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதுக்காக எவ்வளோ வேலை பார்த்துருக்குறாங்க. இவ்வளோ கோடி மக்கள் இருக்கிற ஊருங்க, நாடுங்க நம்மளுது. நம்மளால ஏன் அது முடியாது? நம்மளோட கவர்மெண்ட் வந்து எவ்வளவோ ஜிடிபிலாம் ரைஸ் ஆகுது. யூகேவோட ஜிடிபி இந்தியாவுக்கு தாங்க ரைஸ் ஆகுது. இந்த ஊர் ஆக்சுவலாக இப்போது கொஞ்சம் டிக்ளைனாக போயிட்டுருக்கு, நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம நாடு நல்லா முன்னேறிட்டுருக்கு. வேக்சினேஷன் வந்து அதுக்காக ஒதுக்கீடு பண்ணுறது நிறையா இருக்குது. அந்த பணத்தை எடுத்து இது 1 வருஷம் 2 வருஷம் பிளானாக வச்சு இதை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு 20-30 வருஷம் செலவை கம்மி பண்ணலாம்ல. ஒன் டைம் செலவாக இருக்கும்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சு பண்ணான்னா ஃப்யூச்சரில் நாய்ங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி தெரு நாயெலாம் வராமல் டாக் லவர்ஸும் நம்மளோட பிரச்சனைகளுக்கெலாம் வரமாட்டாங்க. நாய்ங்களுக்கும் நல்லது. மனுஷ உயிருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் ஆகணுங்க. நான் பார்க்குறது நிறையா ஹேட்ரட். லைக் இந்த மனுஷங்களே இப்படி தான், இந்த ஆம்பளைங்களே இப்படி தான், இந்த பொம்பளைங்களே இப்படி தான், இது மாதிரி ரொம்ப ஹேட்ரட் பார்க்குறேன் நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது. எனக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே எல்லா இதுலேயுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நல்லவங்க நிறையாவே இருப்பாங்க. நன்றி இல்லாமலா ரஷ்யாவோட இந்தியா இன்னும் ஃப்ரெண்டாக இருக்குது? உங்களுக்குள்ளே நம்மளுக்கு எத்தனை பேர் ரஷ்யாவை ரொம்ப பிடிக்கும்? ஏன் நம்மளுக்கு பிடிக்குது? நன்றி இல்லாமலாம் நம்ம இப்படி இருக்கிறோம். அதனால் மனுஷங்களையும் லவ் பண்ண கற்றுக்கோங்க. நம்மளை சுற்றி வந்து நம்ம மனுஷங்களை நம்ம லவ் பண்ணாமல் வேறு யார் பண்ண முடியும்? மனுஷங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம தான் நாய்களையும் பார்த்துக்குறோம், பூனைங்களையும் பார்த்துக்குறோம். அப்போ நம்ம நல்லா இருந்தால் தான் அவங்கள நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் நிறைய உட்காந்து பேசணுங்க. உட்காந்து பேசினா தான் பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டாபிக் வந்து நான் பேசணும், அவேர்னஸ் வீடியோஸ் பேசணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய ட்ராவல் வீடியோஸ்க்கு நடுவில் நான் அவேர்னஸ் வீடியோ நிறையா நியூஸு எல்லாமே பார்ப்பேன். பட் ஆனால் வந்து நான் பேசணுன்றது வந்து எனக்கு எப்போவுமே ஒரு கொஞ்சம் சின்னதாக யோசிப்பேன். பேசணுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். சரி விட அவங்களே நிறைய பேர் பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிப்பேன். பேசணுன்னா சொல்லுங்கள். என்னோடய ட்ராவல் வீடியோஸோடு சேர்த்து இந்த மாதிரி வீடியோஸும் வரும். என்னோடய ட்ராவலில் நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது, ட்ராவல்ன்றது ஒரு லெசன். நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணும்போது அந்த ஊரில் என்ன நடக்குது, லோக்கலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. அப்போ அது எடுத்து நம்ம ஊருக்கு அந்த அறிவை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது நிறையா பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ட்ராவல் மூலமாக இந்த மாதிரி எனக்கு என்ன கற்றுக்கிட்டேன்ற வீடியோ கூட ஒரு அவேர்னஸாக நான் கொடுக்கலாம். இப்போ நான் நாய்ங்க பற்றி சொன்னதும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு சொல்யூஷன். இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது, இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குல்லாம் இன்னும் எக்ஸ்பர்ட்ஸுக்கு வந்து பேசணும். எனக்கு தெரியாது, நான் பார்க்குறேன், இங்கே பண்ணுறதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இது வந்து இந்த கண்ட்ரிக்கு அப்ளிகபிள் ஆகிறது, நம்ம கண்ட்ரியில் அப்ளிகபிள் ஆக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சால் யாராக பேசினா, யாராக கமெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் நான் சொன்னதில் வந்து என்ன ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணானா அது எனக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே வந்துட்டு நிறைய பேர் அதை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா ஃப்ரம் வித்யா பால். துபாய் வீடியோ கண்டிப்பாக போட்டுடுறேன்.